A Tamil story? You are going to tell? Don't want Arun, please. Hey, it's about Kalidasa. Kalidasa? Yeah, I have heard about him. I'm sure that in ARRS school, the drama artists are going to put up this show. Instead of telling me the story, let me watch it. Come, but one day you will sure learn Tamil from me. என்றும் தோற்று போயினர். தோற்றவர்களை மன்னன் பலவாறாக துன்புறுத்தி வந்தான். அந்த மன்னனுக்கும் இளவரசிக்கும் சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தனர் புலவர்கள். அப்போது காட்சி 1, இடம் அரண்மனை. புலமை போட்டி என்ற பெயரில் புலமை கூட்டத்தை அவமதித்துக் கொண்டிருக்கிறான் இந்த மன்னன். ஆணவத்தில் ராவணனையும் மிஞ்சிவிட்டான். ஆமாம் புலவரே, எனக்கு மூக்கு பொடிக்கு பதில் மிளகாய் பொடியை கொடுத்து திணற வைத்து விட்டான் அந்த மாமன்னன். ஆமாம், அது இருக்கட்டும் ஐயா. உம்மை ஒரு மூட்டை நெல் குத்த சொன்னானா? கவிக்கை உலக்கை என்று கருதி விட்டானோ? இருந்தாலும் இந்த புலவருக்கு கிடைத்த தண்டனை தான் பெருங்கொடுமை. அதை அவரிடமே கேளுங்கள். அது என்னையா? எனக்கு கறி சமைக்க தெரியாதாம், அதனால் கறி சமைக்க போய் என்றான் அவன். எனக்கு கறி சமைக்க தெரியாதாம், அதனால் கறி சமைக்க போய் என்றான் அவன். போதும் போதும், நம்ம எல்லாம் முட்டாளாக்கி அவன் மகளுக்கு ஒரு முழு முட்டாளைத்தான் கணவனாக்க வேண்டும். இது நல்ல யோசனை. எப்படியா முடியும்? அவள் தான் என்னென்னவோ கேள்விகளை அள்ளி வீசுகிறாளே. வீசட்டுமே, பதில் சொன்னால் தானே சரியது தவறதென தீர்மானிப்பார்கள். மௌனத்திற்கு எத்தனை வித அர்த்தங்களும் கூறலாம் அல்லவா? வாதத்தால் வெல்ல முடியாததை வஞ்சகத்தால் வீழ்த்த முடியும் அல்லவா? அது சரி, விளக்கம் கூறுவதற்கு நாம் அனைவரும் போகலாம். மௌனம் சாதிப்பதற்கு மடையனை தான் தேடி பிடிக்க வேண்டும். மடையன் என்றால் சாதாரண மடையன் அல்ல, மகா மகா மடையனை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். கிடைப்பானா ஐயா? இந்த உலகத்தில் புத்திசாலிகளுக்கு தானே பஞ்சம், முட்டாளுகள் பசிக்குதுமா. ஆமாமா, ரொம்ப பசிக்குதுமா. போமா, ஒரு வருஷத்துல எத்தனை தரமா குளிக்கிறது? 6 மாசம் முன்னாடி தான் குளிச்சேன். போமா, நல்லா குளிக்க மாட்டேன். என்னமா இது? நேத்து ராத்திரி எதையோ அரைச்சுக்கிட்டு இருந்தியே? நான் கூட இட்லிக்கு மாவு அரைச்சிங்களோன்னு நினைச்சேன். அதெல்லாம் வேணாமா, நான் போய் இந்த கூடை குடிச்சிட்டு காளியாத்தா கோயிலுக்கு போய் ஆத்தாவை கும்பிட்டுட்டு வரேன். புலவர்கள் ஒரு சரியான முட்டாளை தேடி அலைந்து கொண்டிருந்தனர். அப்போது சின்னையா நுனிக்கிளையில் அமர்ந்து அடிக்கிளையை வெட்டி கொண்டு இருந்தார். அப்படிதான் வெட்டுவேன். அதற்கு இல்லை, இப்படி நுனிக்கிளையில் இருந்து கொண்டு அடிக்கிளையில் வெட்டலாமா? வெட்டினாதான் கீழே சீக்கிரம் முறிஞ்சு கீழே. இது கூட தெரியாதா? புலவரே, நாம் தேடி வந்தால் இவன்தான். சரியான முட்டாள். பார்க்க அழகாகவும் இருக்கிறான். நானும் கீழே இறங்க மாட்டேன். போ, முரட்டு பையன் வரமாட்டான் போல இருக்கிறது. வேறாவது பாருங்கள்.
எங்களுக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன உதவி? நீ எங்களுடன் அரசாங்கத்திற்கு வந்து 4 நாட்கள் தங்கியிருக்க வேண்டும். அதற்கு கூட்டிச் செல்லத்தான் நாங்கள் இங்கு வந்தோம். சரி. பொருள் ஆபரணம் எல்லாம் கிடைக்கும். சரி, அப்ப அங்க வந்தா எனக்கு வயிறார சோறு போடுவீங்களா? கூடை கூடையாய் கிடைக்கும். கூடை கூடையா கிடைக்குமா? லட்டு கிடைக்குமா? லட்டு, ஜிலேபி எல்லாம் தட்டு நிறைய கிடைக்கும். லட்டு நிறைய கிடைக்குமா? சரி, அப்ப அங்க வந்த இந்த காளியாத்தாவை யாரு பார்த்துப்பா? அதெல்லாம் தானே நடக்கும் ஐயா. பாரும். சரி, வரேன். இந்த 4 நாள் தான் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்கிறது ரொம்ப சோகமா இருக்கு. சரி, போயிட்டு வரேன். சின்னையா, நாங்கள் சொல்வது போல கேட்க வேண்டும். மறுபேச்சு பேசக்கூடாது. அரசவையில் உனக்கும் அரசன் மகளுக்கும் வாதம் நடக்கும். அதில் நீ வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. சரிங்க சாமி. நாங்கள் சொல்வதை போல் செய்ய வேண்டும். மற்றதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். உனக்கு நிறைய லட்டு தருகிறோம். எல்லாம் சைகையால் தான் பேச வேண்டும். தெரிந்ததா? அப்ப சாப்பிட லட்டு அது இது வேணும்னா எல்லாம் அப்படி இப்படிதானா? ஆமாம், எல்லாம் அப்படிதான். சரி வா, உன்னை வித்யாபூதியாக மாற்றுகிறோம். சமையில் தமக்கு தக்க மரியாதை கிடைக்கவில்லை. எனவே நாம் கல்வி என்றால் என்ன என்பதை சிறிதும் அறியாத ஆடு மேய்க்கும் சின்னையாவை கல்வி அறிவு மிக்கவனைப் போலவும் மாமேதை போலவும் காண்போர் வியக்கும் வண்ணம் வித்யா பூபதியாக மாற்ற அந்த புலவர்கள் திட்டமிட்டனர். எனவே ஆடு மேய்க்கும் கோனாறு மகன் சின்னையாவை காளிக்கோவில் இருந்து புலவர்கள் கூட்டிச் சென்று நடை, உடை, பாவனை என அனைத்திலும் வித்யா பூபதியாக மாற்றுகின்றனர். உலகையே வியக்க வைக்கும் அறிவும் காண்போரை கவரும் அழகு இருந்தும் நம் இளவரசிக்கு ஏற்ற வரன் இன்னும் கிடைக்கவில்லை மன்னா. அதை பற்றி தான் நானும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். நம் இளவரசிக்கு ஏற்ற இளவரசன் இப்புவியில் இல்லையோ? இல்லாமல் இல்லை. நம் இளவரசிக்கேற்ற அறிவு இருந்தால் அழகில்லை, அழகு இருந்தால் அறிவில்லை. நம் இளவரசிக்கேற்ற இளவரசன் எங்கிருக்கிறாரோ, எப்படி இருக்கிறாரோ ஒன்றும் புரியவில்லை. மன்னரே, யாரோ வித்யாபூபதி என்ற ஒருவர் இருக்கிறாராம். அவர் அழகு மற்றும் அறிவில் சிறந்தவராம். கவி பாடுவதில் வல்லவராம். அவர் இன்று நாம் அரண்மனைக்கு வருவதாக அமைச்சர் கூறினார். இதோ அவர்களே வருகிறார்களே. எங்கள் குருநாதர் அழைத்து வாருங்கள். எங்கள் குருநாதரின் பகுத்தறிவு மிக விலை உயர்ந்தது. அதனால் இப்போட்டியை நமது சைகையால் தொடங்க மனம் திறந்துள்ளார். இளவரசியாரே, போட்டியை தொடங்கலாமே. போட்டி நடக்கட்டும். சரி. நான் ஒரு விரலை காண்பித்தால் தாங்கள் குருநாதர் 2 விரலை காண்பிக்கிறாரே. தங்களது கேள்வி ஒரே தெய்வம் என்பது தவறு. சக்தி, சிவம், ஜீவாத்மா, பரமாத்மா, அகம், புறம் என்று எங்கும் எதிலும் இறைவன் இருக்கூறுகளாக இருப்பதை சுட்டி காட்டுகிறார் எங்கள் குருநாதர். சபாஷ். நான் கேட்டது மும்மூர்த்திகளாவது பிரிக்கலாமே என்கிறீர்கள். அதை மறுக்கிறார் எங்கள் குருநாதர். எவையும் 4 வேதங்களின் அடக்கம் என்பதே எங்கள் குருநாதரின் குறிக்கோள். தாங்கள் 5 பூதங்களைத்தானே குறிப்பிட்டீர்கள். ஆம். அந்த 5 பூதங்களும் பரம்பொருளுக்கு ஐக்கியம் என்பதையே சுட்டி காட்டினார் எங்கள் குருநாதர். ஆஹா ஆஹா. அபார தியானம், மகா மேதை. இளவரசியாரே ஒப்புக்கொண்டு விட்டார். நமது குருநாதருக்கு வெற்றி. உன் வெற்றியை பாராட்டி என் திருமகளை உனக்கு மணமுடிக்கிறேன். பல்லாண்டு வாழ்க. வாருங்கள் செல்லலாம். நாம் அரசனை ஏமாற்றி விட்டோம். நாம் நினைத்தது நடந்து விட்டது. வெற்றி வெற்றி. தனக்கு மறுபடியும்
கொந்தளிப்பான். இளவரசியோ மனம் கலங்குவாள். இதை நாம் கண் குளிர காண வேண்டும். அவ்வளவுதான். நம் அரசன் கண்ணில் பட்டோமானால் தொலைந்தோம். கண்களை கழுகுகளுக்கு இரையாக்கி விடுவான், தலையை கொய்து விடுவான். ஆம், அது சரிதான். வாருங்கள், இப்போதே நாம் இந்த நாட்டின் எல்லையை கடந்தாக வேண்டும். ஆம். தாங்கள் செய்கையில் மட்டுமல்ல, பேசுவதிலும் வல்லவர் போல் இருக்கிறதே. மண்ணாங்கட்டி யாரு? நானா? நான் ஆடு மேய்க்கிற கோனார் மகன் சின்னையா. சத்தியமா உங்க தலைமையில சத்தியமா சொல்றேன். நீங்கள் யார் என்று சொன்னீர்கள்? ஆடு மேய்க்கிற கோனார் மகன் சின்னையா. இந்த புழுவனுங்க ஏதேதோ போய் சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஆம், அவர்கள் ஏமாற்றவில்லை. புலமையை என் தந்தை சோதித்தார். அதற்காக விதி என்னை பழி வாங்கிவிட்டது. நீங்கள் உண்மையாகவே ஆடு மேய்ப்பவர் தானா? அப்படியானால் நீங்கள் போட்டியில் வென்றதெல்லாம்? அதுக்குதான் அழுவுறீங்களா? போட்டியாவது கீட்டியாவது? என் கேள்விகளுக்கு செய்கை மூலம் பதிலளித்தீர்களே. ஆமா ஆமா, அது பெரிய தமாசு. இருங்க சொல்றேன். நீங்க ஒரு விரல காமிச்சு என்ன கொண்டு போடுவீங்களா? நான் 2 விரல காமிச்சு உங்க கண்ணு முடிய நோண்டி போடுவேன். நீங்க 3 விரல காமிச்சு எனக்கு நல்ல நாமம் போட்டுவீங்களா? நான் 4 விரல காமிச்சு பலாடுவேன். நீங்க 5 விரல காமிச்சு என் பல்லெல்லாம் பேர்த்து போடுவீங்களா? நான் கைய முறுக்கி உங்க மூக்குல குத்தி போடுவேன். இதுக்குதான் அந்த புடுவனுங்க ஏதேதோ போய் சொல்லி உங்களை ஏமாத்தி போட்டாங்க. பாவம், இங்கும் எனக்கு லட்டே கொடுக்கல தெரியுமா? பாவம், ராசாத்திக்கு ஒண்ணுமே புரியல. பாவம். ஆம், புரியாமலே இருந்திருக்கலாம். எல்லாம் முடிந்த பிறகு என்ன பேசி என்ன பயன்? உங்களிடம் ஒரு வேண்டுகோள். என்ன? சரி, விதி நம்மை சேர்த்து விட்டது. எங்கள் குலதெய்வம் காளியம்மனை மனம் முடிந்ததும் வணங்குவது வழக்கம். வாருங்கள், காளி கோவிலுக்கு போகலாம். அப்படியா? உங்களுக்கும் காளியாத்தனா ரொம்ப பிடிக்குமா? எனக்கும் காளியாத்தனா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? எனக்கு காளியாத்தனா அம்புதான் தெரியுமா? வாங்க வாங்க, போலாம் போலாம். ஓங்கார ரூமணி, உலகத்து நாயகியே, உன்னையே அன்னையாய் நம்பியிருந்த எனக்கு நீ அழைத்திருக்கும் மணாளனை பார்த்தாயா? 1000 கண்ணுடையவளே, பாரம்மா பார். அழகிய உருவத்தை படைத்தாய், அறிவினை சுழற்றி ஏன் மறந்தாய்? களங்கமற்ற உள்ளத்தை கொடுத்தாய், கலை உணர்வே இல்லாமல் ஏன் கொடுத்தாய்? இவரோடு என் வாழ்க்கையை ஏன் நினைத்தாய்? முள்ளிருந்த செடியில் மலரை நிறைப்பது போல் இதுவும் உனக்கு திரு விளையாடலாம். எதற்காக நீ வஞ்சித்தாய்? நான் என்ன குற்றம் செய்தேன்? தினமும் உன்னை பூஜித்து வந்தேனே, அது குற்றமா? கல்வி அதிகம் கற்றது குற்றமா? அல்லது போட்டிக்கு வந்தவரிடம் என் புலமையை காட்டியது குற்றமா? எதற்காக இந்த கொடுமை செய்தாய்? ஏன் நீ பழி வாங்கினாய்? சொல்லம்மா சொல். நீ எப்படி பேசுவாய்? உன்னிடத்தில் நீதி இல்லை, நியாயம் இல்லை. அதனால் தான் உனக்கு பேச வாயும் இல்லை. இப்போது நீ செய்யக்கூடியது ஒன்றே ஒன்றுதான் உண்டு. எனக்கு ஏற்றவராக இவரை மாற்றிவிடு. இவருக்கு கல்வி அறிவை கொடு, கலை உணர்வை கொடு. என் வேண்டுகோளை நிறைவேற்று, அல்லது என் உயிரையாவது பறித்துக்கொள். என்னை சோதிக்காதே. என்னை வாழவிடு அல்லது சாகவிடு. வாழவிடு அல்லது சாகவிடு. ஐயோ, ஏன் தாலியாயி, நீயும் பொம்பளை தானே? அவ பேரு அழுது அழுது மயக்கமே ஆயிட்டா. இன்னும் அசையாம இருக்கியே, உன் மனசுல கல்லா? இப்ப உன்கிட்ட அவ என்ன கேட்டா? கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிருவேன்? நானும் உன்னை எப்பயும் காளியாத்தா காளியாத்தனா கூப்பிடுவேன். உன் கோயில கூட்டி பெருக்குவேனே, விளக்கு கூட போடுவேனே, கொஞ்சம் கூட நன்றி இல்லையா? இப்ப அவ கேட்டதை எனக்கு கொடு. இல்லைன்னா நான் இந்த கல்லுல மண்டையை உடைச்சு செத்து போயிடுவேன். ஆமா, அறிவு கொடு, புத்தி கொடு, அறிவு கொடு, புத்தியை கொடு, அறிவு. உலகத்தின் கல்வி அனைத்தையும் நீ ஓதாமலே உணர்த்துவாய். அகிலமே நீக்கும் அற்புத கவிகளை படையிடப் பொழிவாய். மகாகவி காளிதாசன் என்று
உலகெல்லாம் புகழப் பெறுவாய். உனது காவிய படைப்பினால் போஜனின் அரசவை என்றும் சிறந்து விளங்கட்டும். மாணிக்க வீணையே, மரகத பதுமையே, வைரத்தில் தோய்ந்த மனமே, மதங்க மாமுனிவரின் மாதவ செய்தியே, மாதுளம் சிவந்த விழியே, ஆடிப்பொன் கட்டிலே அரியாசனத்திலே அரசாள வைத்த தேவி, அறியாத நெஞ்சிலே ஓம் எனும் எழுத்திலே பிரணவம் தந்த காளி, யார் தருவார் இந்த அரியாசனம், யார் தருவார் இந்த அரியாசனம், புதிய அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம், யார் தருவார் இந்த அரியாசனம், புதிய அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம், அம்மா யார் தருவார் இந்த அரியாசனம். கல்வி என்பது அழியாத செல்வம். கல்வி மட்டுமே ஒரு மனிதனை முழு மனிதனாக மாற்றக்கூடியது. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து. இப்பிறவியில் ஒருவன் கற்ற கல்வியின் சிறப்பு இந்த ஒரு பிறவியில் மட்டுமின்றி 7 பிறவியிலும் அவனுக்கு உதவும் தன்மையுடையது. ஒருவன் பெறக்கூடிய மிகச்சிறந்த செல்வம் கல்வியே ஆகும். எனவே அனைவரும் கல்வியை கற்பீர், வளம் பெறுவீர். நன்றி, வணக்கம்.